பேசுறது கேக்குதா? ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கான செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க ஒரு சைன் இன் பேஜ் ஒரு லாகின் பேஜ் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து டெவலப் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே. ஸோ வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிஎஸ்எஸ்ல அதாவது இந்த சிஎஸ்எஸ்ல வந்து ஃப்ளெக்ஸ்பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா, பேடிங், மார்ஜின் சொல்லிட்டு சம் டாபிக்ஸ் நம்ம பார்ப்போம். அதாவது அதெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அலைன்மெண்ட்டை நம்ம வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த டாபிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ நம்ம வெப்சைட் ஒரு பேஜ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பண்ணோம் இல்லையா, உங்க டாஸ்க்காக கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோவுக்கு நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அந்த கிளாஸை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ என் ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே. ஓகே கைஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிஎஸ்எஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஒரு விஷயத்த நம்ம வந்து விஷுவலி இன்னும் கொஞ்சம் பெட்டரா லுக் பார்க்கறதுக்கும் சரி, அண்ட் அந்த வெப்சைட்டை இன்னும் கலர்ஃபுல்லாக மாற்றுறது எல்லாமே வந்து நம்ம இந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம் வெப்சைட்ல. அண்ட் அதே மாதிரி வந்து நம்மளோட இந்த சிஎஸ்எஸ்ல 3 டைப்ஸ் இருக்கு. அதுவும் நம்ம வந்து என்னன்றதை பார்த்துட்டோம். கரெக்டா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். ஸோ இந்த 3 வச்சு தான் நம்ம இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட், அதாவது வெப் டெவலப்மெண்ட் நம்ம வந்து இந்த 3 டைப்ஸ் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ஜின்னா என்ன, பேடிங்னா என்ன அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இது நான் ஏன் கத்துக்கணும், மார்ஜின் வர்சஸ் பேடிங் நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, அப்பதான் நீங்க இந்த விஷயத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால ப்ராப்பரான ஒரு விஷயத்த அலைன் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம சிஎஸ்எஸ் பண்ணாம பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நமக்கு வந்து லெஃப்ட் சைடு கார்னர்ல நமக்கு வந்து 1 by 1 பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ அது ஏன் அப்படி பிளேஸ் ஆயிருக்குன்னா, நம்ம அந்த கோடுல எந்த வித நம்ம சிஎஸ்எஸ் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால நமக்கு என்ன இஷ்யூ வந்துச்சுன்னா, நம்ம போடுற எல்லா கோடுமே வந்து லெஃப்ட் சைடு வந்து கார்னர்ல அப்படியே வந்து 1 by 1 வந்து நமக்கு ஷோ ஆச்சு. ஸோ எதனால ஷோ ஆச்சுன்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணாதனால. ஸோ இப்போ சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி அந்த அலைன்மெண்ட் எப்படி நம்ம ப்ராப்பரா கொண்டு வருது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த அலைன்மெண்ட்ல ஒரு பார்ட் தான் வந்து இந்த மார்ஜின் அண்ட் பேடிங். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஜென்ரலா இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஓகே வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எல்லாத்துக்கும் பிரேக் ஆகுதா? இல்லண்ணா. ஓகே, மேபி உங்களுக்கு ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் பேசுறது கிளியரா இருக்குல்ல? ஓகே கைஸ், தேங்க்யூ. ஸோ ஓகே, ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு text.html ஒரு ஃபைல் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன் ஆல்ரெடி ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து டாக்குமெண்ட் டைப் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம் அண்ட் HTML டேக் யூஸ் பண்ணி ஃபர்தர் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா,
ஜென்ரலா நம்ம இப்ப நாங்க இங்க என்ன சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிருக்கோம்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? எந்த டைப்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்னு? இன்டர்னலா, இன்லைனா, எக்ஸ்டர்னலா? இந்த சிஎஸ்எஸ். எனிஒன்? எனி ஐடியா? எஸ், நான் கேட்க இன்டர்னல். ஓகே, அவங்க யார் சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? சாரி, கேட்கல. இன்டர்னல். ஓகே. ஸோ ஏன் இன்டர்னல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட இந்த HTML பேஜுக்குள்ளேயே ஹெட்டர் டேக்குள்ள ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணனால இது வந்து ஒரு இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னா நம்ம தனியா ஒரு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் பேஜ் கிரியேட் பண்ணி நம்ம பண்ணோம்னா அது எக்ஸ்டர்னல். இன்லைன்னா அந்த லைன்ல நம்ம வந்து ஏதாச்சும் அப்டேட் பண்ணோம்னா அதுதான் இன்லைன் அப்படின்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு எதாவது கிளியர் தானே? ஓகே. ஸோ வந்து ஸ்டைலுக்குள்ள இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் கீழே கண்டென்ட் என்ன போட்டிருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ பாடி டேக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஹெட்டிங் 2 டேக் யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ் மார்ஜின் அண்ட் பேடிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு டிவிஷன் கிளாஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸோட நேம் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, பாக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இந்த கிளாஸ்ங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஜென்ரலா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேரியபிள்ஸ்னா என்னன்னா, ஒரு கண்டெய்னர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு நேம் மாதிரி நம்ம வச்சாதான் அந்த கண்டெய்னர் கால் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்படி நான் வந்து இந்த டிவிஷன் கண்டெய்னருக்குள்ள நான் என்ன நேம் வச்சிருக்கேன் அப்படின்னா, பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இது நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இந்த லைன் வந்து பிரிண்ட் ஆகுது. கரெக்டா? சிஎஸ்எஸ் மார்ஜின் அண்ட் பேடிங் எக்ஸாம் பிரிண்ட் ஆகுது. ஓகே. ஸோ அது இந்த லைன் ப்ராப்பரா பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணிருக்கேன்னா, திஸ் இஸ் எ பாக்ஸ் வித் மார்ஜின் அண்ட் பேடிங்னு கொடுத்துருக்கேன். ஆனா அது நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஒரு ஹெட்டிங் டேக்ல நான் கொடுக்காம ஒரு டிவிஷன், அதாவது ஒரு டிவ் யூஸ் பண்ணி அதுல பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டிவிஷனுக்கு நேம் வச்சிருக்கேன். ஸோ இங்க பாக்ஸ் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித கட்டாயமும் இல்லை. இங்க நீங்க என்ன நேம் வேணா வைக்கலாம். நான் இப்போதைக்கு நான் இங்க பாக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ பாக்ஸ்ன்னு வச்சுட்டு அதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா சம் கண்டென்ட் போடுறேன். என்னன்னா திஸ் இஸ் பாக்ஸ் வித் மார்ஜின் அண்ட் பேடிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அது எனக்கு வந்து ப்ராப்பரா வந்து இங்க தெரியுது. பட் அதுக்கு வெளியே நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று தெரியுதா உங்களுக்கு? அவுட்லைன்ல ஒரு ப்ளூ கலர் அந்த ஷேட்ல வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் தெரியுது. ஸோ இந்த பாக்ஸ் நம்ம எதுக்காக இங்க போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ இங்கதான் நம்ம வந்து அந்த மார்ஜின் அண்ட் பேடிங் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மார்ஜின் பேடிங்னா என்ன அப்படின்னா, ஸோ மார்ஜின் அப்படின்னு சொல்றது ஒரு ரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ரூம்ல இருக்க ஒரு வால் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வால் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வால் நீங்க போட்டோ ஃப்ரேம் மாட்டுறீங்க. ஓகேவா? அந்த போட்டோ ஃப்ரேமுக்கு வெளியிலலாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஃபுல்லா வாலா இருக்கும். அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, ஓகே, இப்போ இந்த இடம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 1 minute. ஓகே. ஸோ வந்து நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இது இங்க ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ஒரு வால்னு சொல்லி நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வால்ல நான் என்ன பண்றேன்னா ஒரு போட்டோ ஃப்ரேம் மாட்டுறேன். ஓகேவா? ஒரு போட்டோ ஃப்ரேம் நான் இங்க மாட்டிட்டேன். இப்போ வெளியில இருக்க அந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, இந்த ஒயிட் கலரை நான் வந்து லெஃப்ட் சைடு மாத்தணும். அதாவது இந்த போட்டோ ஃப்ரேமை நான் வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும் இல்ல ரைட் சைடு மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, நான் இந்த மார்ஜின் இங்க நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? மார்ஜின் அப்படின்ற இடத்துல நான் வந்து அப்டேட் பண்ணேன் அப்படின்னா, அவுட் சைட்ல இருக்கு, அதாவது இந்த ஃப்ரேமை விட்டு வெளியே இருக்க கேப்பை வந்து நான் அலைன் பண்றதுக்கு நான் இந்த மார்ஜின் அப்படின்ற டூல் வந்து இந்த ஹெட்டிங் வேணா யூஸ் பண்ணுவேன். ஸோ பேடிங்னா என்ன அப்படின்னா, இப்போ எல்லா போட்டோ ஃப்ரேம்லயும் ஒவ்வொரு பார்டர்ஸ் இருக்கும். கரெக்டா? அந்த போட்டோஸ் சுத்தி நமக்கு வந்து பார்டர்ஸ் எல்லாம் கவர் ஆயிருக்கும். அதுக்குள்ளதான் நமக்கு வந்து இமேஜஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்னன்னா பார்டர்ஸ். ஸோ இதுக்குள்ள இருக்கிறது என்ன அப்படின்னா அதோட இமேஜோட பிக்சர்ஸ். ஓகேவா? இதான் வந்து பிக்சர். இப்போ இந்த பிக்சருக்கும் இந்த பார்டருக்கும் இடையில ஒரு கேப் இருக்குல்ல, இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? ஸோ நான் டிரா பண்றேன் இல்லையா, ஒரு லைன் நாங்கள் மார்க் பண்ணேன்ல, அதாவது என்ன லைன் மார்க் பண்ணேன்னா இந்த போட்டோ பிக்சருக்கும்
இந்த பார்டருக்கும் இடையில இருக்க அந்த கேப் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேடிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை விட இன்சைட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதா என்ன சொல்றேன்னு? மார்ஜினுக்கும் பேடிங்க்கும் டிஃபரன்ஸ். ஓகே, நான் அகைன் சொல்றேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா அகைன் நான் இந்த செவுரையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த செவுரில் நான் வெளியில நான் எங்கேயாச்சும் ரைட் சைடு மூவ் பண்ணும் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நான் என்ன எதுல மாடிஃபை பண்ணணும்னா இந்த மார்ஜின் இருக்கு இல்லையா, இந்த மார்ஜின் சொல்லி நான் கால் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு அவுட் சைட் கேப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இப்படி இருக்கு கரெக்டா, இந்த பாக்ஸ் வந்து திஸ் இஸ் அ பாக்ஸ்ன்னு இருக்கு, அதுக்கு வெளியில வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு, இதுதான் நான் பார்டர் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, இந்த வெளியில ஒரு ஒரு பார்டர் மாதிரி இருக்குல்ல, இந்த இதுதான் நான் பார்டர்ன்னு சொல்றேன். அதுக்கு வெளியில இருக்கிறதா நான் என்னன்னு சொல்றேன்னா மார்ஜின் அப்படின்னு சொல்றேன். இப்போ நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த மார்ஜின் 50 பிக்சலா இருக்கிறத ஒரு 100 பிக்சலா மாத்துறேன். ஸோ மாத்திட்டு நான் இப்போ சேவ் பண்ணி ஜஸ்ட் நான் அந்த பேஜ்குள்ள போய் இப்போ உங்களுக்கு அந்த நவுந்தது தெரியுதா உங்களுக்கு? அதாவது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேல இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் தள்ளி வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு, தெரியுதா? இப்போ வந்து இந்த டாப் மோஸ்ட் கிட்ட இருக்கு. நான் இது அலைன்மெண்ட் நான் வந்து 50 பிக்சல்ல இருந்து நான் 100 மாத்தணும்னு எனக்கு அவுட் சைட் கேப்பை வந்து சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கீழே தள்ளி வருது, அதாவது இங்க இருந்து தள்ளி வருது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி அந்த அவுட் சைட்ல நவுத்தணும், அதாவது அந்த பாக்ஸுக்கு வெளியில இருக்கிற இதை வந்து நான் வந்து மாத்தணும் அப்படின்றப்போ நம்ம இந்த மார்ஜின் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலா மார்ஜின் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா நோட்ல எல்லாம் மார்ஜின் போடுவோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ மார்ஜின் எவ்வளோ பெருசா போடுறோமோ அவ்வளோ நமக்கு உள்ள தள்ளி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். எவ்வளோ மார்ஜின் நம்ம குட்டியா போடுறோமோ அவ்வளோ பேஜோட சைட்ல நம்ம வந்து எழுதுற மாதிரி இருக்கும். இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து மார்ஜினோட சைஸ் நான் ரொம்ப ரொம்ப குட்டியா போட்டிருக்கேன்னு எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வந்து இங்க ஒட்டி எனக்கு பாக்ஸ் வருது. இப்போ நான் அந்த மார்ஜினோட சைஸ் நான் வந்து பெருசா போட போறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு 100 பிக்சல்னு போடுறேன் மார்ஜின்ல. அப்ப எனக்கு என்ன ஆகும்னா இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸுக்கும் இந்த லெஃப்ட் சைடு எண்ட் வரைக்கும் ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்ப புரியுதா? ஜஸ்ட் ஒரு நோட்டை அசியூம் பண்ணிக்கோங்க. நோட்ல எப்படி மார்ஜின் போடுறீங்களோ அதே தான். பெரிய பாக்ஸ் போட்டா நீங்க நடுவுல வந்து தள்ளி நடுவுல எழுதுற ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். குட்டி பாக்ஸ் போட்டீங்கன்னா லெஃப்ட் சைடு ஸ்டார்டிங்ல தான் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ புரியுதா மார்ஜின் என்ன அப்படின்னு? எனி டவுட்ஸ் இருக்கா மார்ஜின்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேடிங். ஸோ பேடிங்னா என்ன அப்படின்னா சேம் நான் இங்க சொன்ன மாதிரி தான். இந்த பார்டர் இருக்கு இல்லையா, ஃப்ரேமோட பார்டருக்கும் உள்ள இருக்க பிக்சர், இந்த ரெண்டுத்துக்கும் இல்ல இடையில இருக்க கேப் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இங்க லைவா பார்ப்போம். இப்போ வந்து இங்க பேடிங்கோட பிக்சல் சைஸ் வந்து 30ல இருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா இந்த இந்த எழுத்துக்கும் இங்க இருக்க கேப்புக்கும் இல்ல டிஃபரன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேடிங் அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்போ ஜஸ்ட் போய் நான் 30 பிக்சலா ஒரு 60 பிக்சலா மாத்துறேன். ஸோ மாத்திட்டு இப்ப பாக்குறேன், எனக்கு அந்த இதோட டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் பெருசா இருக்குது. இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்க அந்த கேப்புக்கும் இந்த டெக்ஸ்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியுதா? இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேடிங் சொல்லுவோம். ஸோ இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இமேஜ் நம்ம வெப்சைட்ல ஆட் பண்றோம் அப்படின்னா ஒரு இமேஜ் ஆட் பண்றப்போ நம்ம எதுவும் தெரியாது. இதே வந்து மல்டிபிள் இமேஜஸ் நம்ம ஆட் பண்றப்போ கண்டிப்பா அலைன்மெண்ட்டுங்கிறது ப்ராப்பரா இருந்தாதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்போ நம்ம அலைன்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணலன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து எங்கெங்கேயோ வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அதாவது 1 by 1 ஃபிக்ஸ் ஆகும். அப்படி பார்க்கப்போ நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த சிஎஸ்எஸ்ல இந்த மார்ஜின் பேடிங் யூஸ் பண்ணி எனக்கு ப்ராப்பரா அதோட அதை பிக்சல் சைஸ் யூஸ் பண்ணி எனக்கு அதோட அலைன்மெண்ட் எங்க இருக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் இந்த மார்ஜின் அண்ட் பேடிங் நம்ம ஜென்ரலா யூஸ் பண்றோம். ஓகேவா, இப்ப புரியுதா? எனி டவுட்ஸ் இருக்கா மார்ஜின் அண்ட் பேடிங்ல? பேசுறது கேக்குதா? கேக்குதுண்ணா.
ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சா? மார்ஜின் பேடிங்ல ரிப்பீட் பண்ணணுமா? புரிஞ்சதுண்ணா. ஓகே கைஸ், ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ண கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக நான் ஒன் டைம் சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ அதே தான் மார்ஜின்ங்கிறது இந்த ஃப்ரேம் பார்டரோட வெளியில இருக்கிறது. பேடிங்கிறது இந்த பார்டருக்கும் இமேஜோட பிட்வீன்ல இருக்க கேப் தான் நம்ம வந்து பேடிங் சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ண நம்ம வந்து ஃபர்தரா நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் நீங்களாம் பண்ணியிருப்பீங்க. வெறும் HTML மட்டும் யூஸ் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்க டாஸ்கா பண்ணி நீங்க அப்லோட் பண்ணியிருப்பீங்க, கரெக்டா? ஸோ அதுக்கு வந்து நம்ம எந்த வித CSS நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது. வெறும் HTML மட்டும் யூஸ் பண்ணி தான் அந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணா அது எப்படி மாத்தலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன நான் இங்க பண்ணியிருக்கேன் அப்படின்றது. அண்ட் ஹெடர் டேக்ல டைட்டில் போட்டிருக்கேன். ஸோ இது எதுக்கு நான் போட்டிருக்கேன்னு யாருக்கும் தெரியுமா? ஐடியா இருக்கா? இந்த லைன் லிங்க் ரிலேட்டிவ் ஈக்குவல் டு வெளியே போட்ட சிஎஸ்எஸ் ஃபைலை இம்போர்ட் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். யார் சொன்னீங்க? ஹரேஷ்குமார். ஓகே, சூப்பர் நரேஷ். ஸோ கரெக்ட் தான். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம CSS 3 விதமா யூஸ் பண்ணலாம். ஒன்று இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். ஸோ நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்டர்னல் CSS யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்டர்னல் CSSனா தனியா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி ஃபைல் நம்ம கொடுக்கறதுக்கு தான் நம்ம எக்ஸ்டர்னல் CSS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புதுசா ஒரு style.csன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுவும் லிங்க் பண்ணணும்ல. அப்போ லிங்க் பண்ணாதான் நமக்கு வந்து இங்க கொடுக்குற நம்ம CSSலாம் நம்மளோட இண்டெக்ஸ் பேஜ்ல வந்து மாடிஃபை ஆகும். நான் இதை லிங்கே பண்ணலன்னா எனக்கு சேஞ்சஸ் நடக்காது. ஸோ அந்த லிங்க் பண்றதுக்காக தான் இந்த லைன் நம்ம போடுறோம். அதாவது லிங்க் ரிலேட்டிவ் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட். அது HREF எது கொடுக்குறோம்னா இந்த ஃபைல் நேம் வந்து நான் இங்கே கொடுத்தாதான் இந்த ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகும். ஸோ style.css நான் நேம் கொடுத்தனால நான் இங்கேயும் என்ன கொடுத்துருக்கேன்னா style.css கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட style.cssையும் index.htmlலையும் நான் ரெண்டுமே வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் style.cssல என்னென்ன அப்டேட் பண்றேனோ எனக்கு இண்டெக்ஸ்ல சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம பாடி டேக்குள்ள ஒரு ஹெட்டர் யூஸ் பண்ணி அந்த ஹெட்டருக்குள்ள H1 டேக், அதாவது என்னோட நேம் அண்ட் பேராகிராஃப் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் வெப் டெவலப்பர் மாதிரி போட்டிருக்கேன். அடுத்ததை என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த செக்ஷனுக்கு ஒரு நேம் வச்சிருக்கேன், என்னன்னா அபவுட் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அபவுட்ல வந்து சம் கண்டென்ட் போட்டிருக்கேன், அபவுட் மீ அந்த மாதிரி. அண்ட் வந்து ஸ்கில்ஸ்னு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ள சம் கண்டென்ட் போட்டிருக்கேன். அந்த மாதிரி சேம் கான்டாக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஒரு கண்டென்ட் போட்டிருக்கேன். ஃபைனலி ஃபூட்டர் டேக் யூஸ் பண்ணி லாஸ்டா என்னோட ஃபூட்டர் டேக்ல என்னென்ன காப்பிரைட்ஸ் இஷ்யூ எல்லாம் அந்த விஷயம் எல்லாமே வந்து பிரைவேசி எல்லாமே நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனலி எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ப்ராப்பரா. இப்போ நான் இதை வந்து ரன் பண்றேன். எனக்கு பாக்குறப்போ ஆஸ் யூஷுவல் வந்து வெறும் நம்ம இந்த CSS நம்ம யூஸ் பண்ணல, கரெக்டா? அப்ப நான் பாக்குறப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா என்னோட HTML பேஜ் வந்து சிம்பிளா இருக்கு. ஏதோ ஒரு நேம் கொடுத்துருக்கேன், அது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு, அவ்வளவுதான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்தரா 1 by 1 நம்ம வந்து நம்ம இதுக்கு நம்ம ஸ்டைல் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன் which is style.css. ஓகேவா? இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் நான் எதுல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற டவுட் இருக்கும், கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீடை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீட்டில் நம்ம கலர் அடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம எங்க அடிப்போம்? ஒரு செவுத்துல அடிப்போம், கரெக்டா? அப்போ அந்த செவுறு ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுல நம்ம வந்து கலரிங், அதாவது எப்படி சொல்றேன்னா ஒரு டிராயிங் பண்றதா இருந்தாலும் சரி, எது பண்றதா இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட்ல நமக்கு ஒரு கலர் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஒரு டிராயிங் பண்றதா இருந்தாலும் சரி பார்க்க நல்லா இருக்கும், கரெக்டா? ஒரு பேக்ரவுண்ட் கலர் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அதுதான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த என்டையர் பேக்ரவுண்ட் நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்றதான் இப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா பாடி அப்படின்ற ஒரு வேர்ட் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ், அதாவது கர்லி ப்ராக்கெட்னு சொல்லுவோம், அந்த ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதுக்குள்ள நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஃபாண்ட் எதுக்கு சூஸ் பண்றோம்னா நம்ம வேர்ட்ல எக்ஸல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு எந்த ஃபாண்ட்ஸ் வேணுமோ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா ஃபாண்ட் ஃபேமிலின்ற ஒரு டேக் இதை யூஸ் பண்ணி நான் இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே, நான் ஏரியல் இந்த டேக் நான் இந்த ஃபாண்ட் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ ஒரு வீடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு டிஃபால்ட்டா வந்து அதோட செவரோட சைஸ் அலைன்மெண்ட்லாம் வந்து ப்ராப்பரா எப்பவுமே நமக்கு எப்படி இருக்கணும்னா 0ல தான் இருக்கணும். அப்போதான் என்டையர் பேக்ரவுண்ட் நமக்கு கவர் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்றேன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்ஜின் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். மார்ஜின் யூஸ் பண்ணி அதுக்கு நான் என்ன பண்றேன்னா வேல்யூ வந்து 0 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பேடிங்க்கும் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 0னே கொடுக்குறேன். ஏன் நான் இங்க பேடிங் மார்ஜின் 0 கொடுக்குறேன் அப்படின்னா அப்பதான் என்னோட பேக்ரவுண்ட் எல்லா மூலையுமே எனக்கு வந்து கவர் ஆகும். ஓகேவா? இப்போ பேக்ரவுண்ட் எனக்கு எல்லாமே எப்படி இருக்கணும்னா சேமா ஒரே கலர்ல தான் இருக்கணும். நான் அந்த இடத்த நான் பேடிங் கொடுத்து ஏதாச்சும் ஒரு பிக்சல் நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்பரா இந்த எட்ஜஸ்லாம் கவர் ஆகாது. இந்த கார்னர்ஸ் அண்ட் எட்ஜஸ்லாம் வந்து ப்ராப்பரா வந்து அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து உட்காராது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா எனக்கு மார்ஜினும் நான் எதுவுமே போடல, அதே மாதிரி பேடிங் எதுவுமே கொடுக்கல. ஸோ எல்லாமே நான் வந்து எம்டியா 0ல வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம அந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் ஆட் பண்ண போறோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணி சம் கலர்ஸ் நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அக்வான்ற கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் போய் என்னோட பேஜ் பார்த்துட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். ஸோ என்னோட பேஜோட பேக்ரவுண்ட் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எல்லாத்துக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பாடி டேக் யூஸ் பண்ணி பாடின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணி அதுக்குள்ள ஃபாண்ட் ஃபேம் அதாவது ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து மார்ஜின் 0 கொடுத்துருக்கேன், பேடிங் 0 கொடுத்துருக்கேன், அண்ட் அதுக்கு ஃபைனலாக ஒரு பேக்ரவுண்ட் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கலர் நம்ம வேற கலர் சூஸ் பண்ணலாம் பிகாஸ் அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு டார்க் கலராக இருக்கு. ஸோ நல்லா இருக்குது பார்க்க. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு கலர் கோட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் ஒரு கலர் கொடுத்துருக்கேன். அதாவது ஹேஷ்டாக் F4 சொல்லிட்டு ஒரு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கலர் டேக்ல நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? நீங்க ஜஸ்ட் வந்து கூகுள்ல போய் கூகுள் கலர் கோட்ஸ்ன்னு நீங்க போட்டாலே நிறைய கோட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க உங்களுக்கு எந்த கலர் உங்களுக்கு சூட் ஆகுதோ நீங்க அதை சூஸ் பண்ணி கலர் கோடா நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் லைன் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ ஓகே, இப்போதைக்கு நான் வந்து என்னோட பாடி டேக்ல இருக்க எல்லாமே நான் வந்து முடிச்சிட்டேன். அதாவது என்னோட பேக்ரவுண்ட் வேலை எல்லாமே நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஹெட்டர், அதாவது ஹெட்டர்ல எனக்கு எப்படி எப்படி இருக்கணும்ன்றத நான் வந்து சூஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஹெட்டர்னு ஒரு வேர்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி சேம் அதை நான் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பிட்வீன்ல நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்டருக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சம் நான் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு பிளாக் கலர் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் போய் என்னோட பேஜ்ல போய் பார்க்குறேன். ஸோ எனக்கு பார்க்குறப்போ இந்த இடம் மட்டும் எனக்கு அதாவது ஹெட்டர் அப்படின்றதுனால ஸோ ஜென்ரலா வந்து ஒரு வெப்சைட்டோட ஹெட்டர் ஃபூட்டர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த மேல அந்த லோகோ இருக்குல்ல, லோகோக்கு முன்னாடி ஒரு ஷேட் மாதிரி இருக்குல்ல, ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது எல்லாத்துக்கும். அதாவது அந்த பாக்ஸ்ல வந்து ஹோம் அச்சீவ்மெண்ட்ஸ், அபவுட் அஸ், கான்டாக்டர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ஒரு ஹெட்டர்ல தான் இருக்கு. ஸோ அதான் அதாவது இந்த பேஜோட டாப்ல நம்ம இருக்கிறது எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி பேஜோட கடைசியில இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், என்னோட கோட்ல ஹெட்டர்ன்ற ஒரு இது யூஸ் பண்ணி அதோட பேக்ரவுண்ட் கலரை நான் வந்து கொடுத்துருக்கேன். சம் கலர் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ நான் என்னோட இதுல போய் பாக்குறப்போ எனக்கு நான் அங்க என்ன கலர் கொடுத்தேனோ அதோட கலர் வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இங்க ஒரு பிளாக் ஷேட் கலர்ல. ஓகேவா? ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஹெட்டருக்கு வந்து கலர் கொடுத்தாச்சு. கரெக்டா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்றேன்னா கலர். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதா? நான் ஒரு நேம் கொடுத்துருந்தேன், என்னோட நேம் நான் பேக்ரவுண்ட்ல கொடுத்துருக்கேன். பட் அது இந்த பிளாக் கலர் எப்படி ஆக்கிருச்சுன்னா
மேல வந்து அந்த பிளாக் கலர் உட்கார்ந்தனால என்ன நேம் வந்து ப்ராப்பரா தெரியல. தெரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி அது மேல வந்ததுனால ஃபுல்லா மறைச்சிருச்சு என்னோட நேமையே. ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா கலர் அப்படின்ற ஒரு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகேவா? கலர்னு யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வந்து ஒயிட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி கொடுக்கற மூலமா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா என்னோட நேம் அந்த நான் என்ன ஹெட்டர்ல நான் போட்டேனோ அதோட கலர் வந்து எனக்கு ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? இப்போ எனக்கு ப்ராப்பரா என்னோட நேமும் விசிபிள் ஆகுது. அட் த சேம் டைம் ஹெட்ரோட கலர் பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுத்தேன்னா பிளாக் கொடுத்தேன். ஸோ ரெண்டுமே எனக்கு வந்து ப்ராப்பரா எந்த ஒரு இஷ்யூ இல்லாம ஷோ ஆகுது. கரெக்டா? ஸோ புரியுதா என்ன பண்றேன்னு? எல்லாத்துக்கும் புரியுதா? ஓகே ஓகே. இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் வச்சுட்டேன். அண்ட் தி சேம் டைம் அதோட கலர் ஃபாண்ட் கலரை நான் வந்து ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நான் வந்து என்னோட இதை பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கு. கரெக்டா? ஆனா என்னோட ஹெட்டரோட இது எனக்கு எப்படி வேணும்னா சென்டர்ல இருக்கணும். ஸோ சென்டர்ல இருந்தா தான் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் ஆட் பண்றேன். என்னன்னா டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு. ஸோ இந்த இது யூஸ் பண்ணி எனக்கு எங்க நான் வந்து அதை எதை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ சென்டர் அப்படின்றத நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது என்னோட டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும்னா சென்டர்ல இருக்கணும் அப்படின்றதான் இதோட மீன். இப்போ நான் போய் பார்த்துட்டு ரிஃப்ரெஷ் பண்றேன். என்னோட ஹெட்டர்ல இருக்க அந்த ஃபாண்ட் வந்து எனக்கு சென்டர்ல அலைன் ஆயிடுச்சு. தெரியுதா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இப்போ நான் வந்து பேடிங் யூஸ் பண்றேன். ஸோ பேடிங் எதுக்காக யூஸ் பண்றேன்னா எனக்கு இன்சைட்ல இருக்க அந்த இது பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த பாக்ஸும் என்னோட நேமும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கன்ஜஸ்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம இன்சைட் த பாக்ஸ் நம்ம ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணோம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பேடிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ அதுக்காக என்ன பண்றேன்னா பேடிங் யூஸ் பண்ணி இங்க நான் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ 20 பிக்சல் கொடுத்துட்டு நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இங்க இருக்க மேல இருக்க கேப்பும் கீழே இருக்க கேப்பும் வந்து கொஞ்சம் எலாபரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு பார்க்கறதுக்கு ஹெட்டர் வந்து கொஞ்சம் லுக்கா இருக்கு. தெரியுதா? எனி டவுட்ஸ் இருக்கா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஸோ பேடிங் யூஸ் பண்ணி என்னோட மேல இருக்க கேப்பையும் அதாவது கீழே இருக்க கேப்பையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்கேன் யூசிங் பேடிங்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி. ஸோ ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன இதுல ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஓகே. இப்போ நம்ம இந்த index.html என்னென்ன பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா ஹெட்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஹெட்டர் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா அபவுட் செக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்கில்ஸ் செக்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது கான்டாக்ட்ன்ற இந்த மாதிரி ஒரு 3 செக்ஷன் நம்ம இங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், இந்த செக்ஷனுக்குள்ள நம்ம வந்து CSS யூஸ் பண்ணி நம்ம மாடிஃபை பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அபவுட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இல்ல நான் அபவுட் எப்படின்னா தனித்தனியா பண்றதுனாலும் பண்ணலாம். அதாவது அபவுட்டுக்கு ஒரு டேக் யூஸ் பண்ணி பண்றது பண்ணலாம், ஸ்கில்ஸ் பண்ணலாம். பட் இது மூணுமே சேமா பண்ணலாம்னாலும் நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படி எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்றேன்னா ஒரு டாட் வச்சுட்டு அபவுட்னு எழுதிக்கிறேன். அப்புறம் கமா போட்டுக்கிறேன். அட் தி சேம் டைம் டாட் வச்சுக்கிறேன். ஸ்கில்ஸ் நான் எழுதிக்கிறேன். அதே கமா போட்டுக்கிறேன். திரும்பி என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் என்னோட செக்ஷன் என்ன வச்சிருந்தேன்னா ஐ திங்க் அபவுட் ஸ்கில்ஸ் கான்டாக்ட். ஓகே. ஸோ கான்டாக்ட்ன்றதை நான் வந்து இங்க போட்டுக்கிறேன். ஓகே. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? நான் என்னென்ன செக்ஷன்லாம் நான் இண்டெக்ஸ் பேஜ்ல கிரியேட் பண்ணேனோ அபவுட் ஸ்கில்ஸ் அண்ட் கான்டாக்ட் இது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட சிஎஸ்எஸ்ல நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். இது எப்படி கொடுத்துருக்கேன்னா இண்டிவிஜுவலா கொடுக்காம மூணுமே நான் என்ன பண்ணிருக்கேன்னா சிங்கிள் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண போறேன் அப்படின்றதுனால நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், இதை நான் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நான் ஓபன் பண்ணிட்டு இதுக்குள்ள நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட பேக்ரவுண்ட் கலரா இருக்கட்டும், லைக் அப்புறம் மார்ஜின் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது எல்லா விஷயத்தையும் நம்ம இங்க வந்து பண்ணலாம். ஓகேவா?
ஸோ அதுக்கு என்ன பண்றேன்னா பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் என்ன வைக்கிறேன்னா ஒயிட்னே வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு என்ன நடந்திருக்குன்னு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும்? எனி ஐடியா என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா? எனி ஒன்? ஓகே, நான் சொல்லுங்க, யாரோ பேசுங்கன்னு நினைக்கிறேன். எனி ஒன்? ஓகே, நான் கொடுத்திருக்கிற செக்ஷன்ல மட்டும் கலர் சேஞ்ச் ஆகணும், பேக்ரவுண்ட் மாறுங்க. ஓகே, ஸோ சூப்பர். அதே தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் வந்து என்னோட சிஎஸ்எஸ்ல டாட் அபவுட் டாட் ஸ்கில்ஸ் டாட் கான்டாக்ட்ன்ற இந்த இண்டெக்ஸ்ல என்னென்ன கிரியேட் பண்ணேனோ அது எல்லாமே நான் இங்க போட்டுட்டு அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஒயிட் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு என்ன நடந்திருக்குன்னா என்னோட கோட்ல எங்கெங்க அதோட செக்ஷன் நான் கால் பண்ணியிருக்கேன், அதாவது இங்க என்ன கால் பண்ணியிருக்கேன், டாட் அபவுட் செக்ஷன் கால் பண்ணியிருக்கேன், ஸ்கில்ஸ் கால் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி கான்டாக்ட் செக்ஷனை நான் கால் பண்ணியிருக்கேன். அதாவது செக்ஷனே கால் பண்ணிட்டேன். கரெக்டா? இங்க கிரியேட் பண்ணிருக்க செக்ஷனை தான் நான் கால் பண்ணியிருக்கேன், ஸ்கில்ஸ் அபவுட் அப்படின்னு. இதுக்குள்ள இருக்க கண்டென்ட் நான் எங்கேயுமே நான் காலே பண்ணல. ஏன் கால் பண்ணலன்னா இங்க இருக்க கண்டென்ட் எல்லாமே இந்த அபவுட்ல கவர் ஆகிரும். ஓகேவா? ஏன்னா செக்ஷன் வந்து இதுக்குள்ளதான் போட்டிருக்கேன். அந்த செக்ஷனோட நேம் தான் நான் என்ன வச்சிருக்கேன்னா அபவுட் ஸ்கில்ஸ் கான்டாக்ட்னு வச்சிருக்கேன். அப்போ நான் இந்த செக்ஷனை கால் பண்ணிட்டு அதோட பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் நான் சேஞ்ச் பண்ணிட்டு நான் போய் பாக்குறப்போ எங்கெங்க செக்ஷன் இருக்கோ அதோட பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே எனக்கு வந்து ஒயிட்டா மாறி இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இங்க ஒயிட்டா இருக்கும், இங்க ஒயிட்டா இருக்கும், இங்க ஒயிட்டா இருக்கும். தெரியுதா? ஸோ எல்லாத்துக்கும் தெரியுதா என்ன நடந்திருக்கு அப்படின்னு? ஓகே, எனி டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தரா போகலாம். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா நான் வந்து என்னோட செக்ஷனுக்குலாம் பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? மார்ஜின் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். மார்ஜின் பேடிங் இந்த இடத்துல. ஓகே, நான் இப்போ என்ன பண்றேன், மார்ஜின் யூஸ் பண்ணி ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ நான் போய் என்னோட கோட்ல போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து லெஃப்ட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. பிகாஸ் வந்து லெஃப்ட்ல ஒட்டி இருந்துச்சுன்னா நம்ம பார்க்க நல்லா இருக்காது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா பேடிங் யூஸ் பண்ணி மார்ஜின் யூஸ் பண்ணி லெஃப்ட் சைட்ல இருந்து கூட தள்ளி வந்து நான் இங்க வச்சிருக்கேன். ஸோ 20 பிக்சல் வச்சிருக்கேன். இது உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் பேடிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேடிங் என்ன வைக்கிறேன் அப்படின்னா சேம் நம்ம வந்து 20 பிக்சலே வைப்போம். ஓகேவா? ஸோ நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து இப்போ பேடிங் யூஸ் பண்ண ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நடந்திருக்கு. என்னன்னா இதோட டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது என்னோட டெக்ஸ்ட்டுக்கும் இந்த பார்டருக்கும் பிட்வீன்ல இருக்க கேப் வந்து கொஞ்சம் எலாபரேட் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியுதா என்ன நடந்திருக்குங்க? ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்து இந்த பேடிங் கொடுக்காதப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா எல்லாமே ஒட்டி ஒட்டி இருந்துச்சு, அந்த பார்டரோட ஒட்டி ஒட்டி இருந்துச்சு. இதே நான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த பேடிங் யூஸ் பண்ணி ஒரு 20 பிக்சல் கொடுத்தோன்னே என்னோட வெப்சைட்டோட அந்த பேஜோட லுக்கே வந்து எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. கரெக்டா? பிகாஸ் பேடிங் வந்து நமக்கு அதிகமா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பேடிங் யூஸ் பண்ணனால நம்ம இந்த பிட்வீன்ல இருக்க கேப்ஸ் வந்து எலாபரேட் ஆகி நமக்கு பார்க்க கொஞ்சம் எலாபரேட்டா தெரியுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ வந்து மார்ஜின் ஆட் பண்ணியாச்சு, பேடிங் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து புதுசாக என்ன பண்ண போறோம்னா பார்டர் ரேடியஸ்னு ஒரு டாபிக், ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி என்ன பண்றேன்னா நான் இங்க ஒரு பிக்சல் அமௌண்ட் செட் ஆஃப் அமௌண்ட் நான் கொடுத்துக்கிறேன் 8 பிக்சல் அப்படின்னு. இப்போ ஜஸ்ட் நான் போய் என்னோட பேஜ்ல ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு என்ன நடந்திருக்குன்னா ஸோ ஒரு ஷேடு உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. அதாவது இந்த பார்டர்ல ஒரு 1 மினிட் இருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க பாக்குறப்போ இதோட இந்த எட்ஜஸ் பாக்குறப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ட் வந்து ஓகே, இப்போ போய் பாக்குறப்போ எனக்கு ஒரு ஸ்லைட் கர்வ் மாதிரி தெரியுதா உங்களுக்கு?
ஸோ இந்த எட்ஜஸ்ல ஒரு ஸ்லைட் கர்வ் தெரியுதா? இது எதனால நடக்குது அப்படின்னா இந்த பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இன்க்ரீஸ் சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்றேன், ஒரு 18 பிக்சல் மாத்துறேன், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ என்னோட என்டையர் செக்ஷனோட பார்டரும் எப்படியா இருக்குன்னா ஒரு கர்வ் மாதிரி நமக்கு வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த கர்வ் நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா யூசிங் பார்டர் ரேடியஸ்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணி நம்மளால வைக்க முடியும். ஓகே, புரியுதா உங்களுக்கு எதுக்காக இந்த பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்றோம்னு? அதாவது அந்த பாக்ஸோட அந்த செக்ஷனோட எட்ஜஸ் நம்ம வந்து ப்ராப்பரா ஷேப் பண்றதுக்கு நம்ம அந்த பார்டர் ரேடியஸ்ன்றத நம்ம யூஸ் பண்ணணும். அதை நம்ம பிக்சல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணா அதோட ஷார்ட்னஸ் வந்து நமக்கு வந்து கம்மியாயிட்டே வரும். ஓகேவா? ஓகே, நான் இப்போ வந்து ஒரு 8 பிக்சல் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்ல வந்து ஒரு ஷேடோ நம்ம ஆட் பண்ணலாம் இதுக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா பாக்ஸ் ஷேடோன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸோட ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு இது யூஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம போய் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. உங்களுக்கு இந்த அவுட் சைட்ல ஒரு ஷேடோ மாதிரி தெரியுதா? உங்களுக்கு ஒரு லைட்டா ஒரு ஷேடோ ஃபீல் ஆகுதா? எதுவும் தெரியுதா எல்லாத்துக்கும்? வேணா கலர் சேஞ்ச் பண்றேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு அவுட்லைன் ஷேடோ பாத்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் கலர்ல தெரியுதா? ஸோ இந்த கலர் எதனால தெரியுது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ஷேடோ மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட கஸ்டமைஸ் தான். நீங்க அந்த ஷேடோ கண்டிப்பா வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஓகேவா? அது நீங்க வேணா வைக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரியும் வைக்க முடியுன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த பாக்ஸோட பார்டர்ல ஒரு ஷேடோ மாதிரி ஃபீல் ஆகுதா எல்லாத்துக்கும்? ஸோ இந்த பாக்ஸ் நீங்க வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு லுக்குக்காக நம்ம வந்து ஜென்ரலா நம்ம சிஎஸ்எஸ்ல கொடுப்போம். ஓகேவா? ஸோ இது கொடுக்கறதுக்காக நம்ம என்ன கோடு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு. ஸோ இங்க நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம்னா 2 பிக்சல் 5 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட இன்க்ரீஸ் பண்ண எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ எனக்கு கீழே இருக்க அந்த டார்க்னஸ் அதை வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நான் இங்க ஃபர்ஸ்ட் லைன் பாக்குறப்போ இங்க மாத்துறப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா கீழே இருக்கோட பாக்ஸ் ஷேடோ வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஓகே, இங்க நான் என்ன பண்றேன், இப்போ எனக்கு அவுட்லைன் இருக்கு என்டையர், அதாவது லெஃப்ட் சைட் ரைட் சைட் பாக்குறப்போ எனக்கு கொஞ்சம் இன்னும் பிரைட்டா தெரியுது. ஸோ இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதுதான், ஒரு செக்ஷன்ல ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட அவுட்லைன்ல நீங்க கலர் சேஞ்ச் பண்ணணும், அதாவது ஒரு ஷேடோ மாதிரி நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் வேர்ட். அதாவது என்னன்னா பாக்ஸ் ஷேடோன்ற ஒரு யூஸ் பண்ணி நீங்க வந்து ஷேடோ நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? புரியுதா எதுக்கு இந்த லைன் கொடுக்குறோம் அப்படின்னு? கிளியரா அந்த பேக் ஷேடோ எது கொடுக்குறோம் அண்ட் ரேடியஸ் எது கொடுக்குறோம், பார்டர் ரேடியஸ். ஓகே ஓகே கைஸ், எதுவும் டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? ஓகே ஃபைன். ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல, எல்லாத்துக்கும் ஓகே தானே? ஒரு தம்ஸ் அப் பண்ணி கொடுக்குறீங்களா எல்லாரும் ஓகே அப்படின்னா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஃபைனலி நம்ம வந்து இண்டெக்ஸ் பேஜ்ல ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டோம் கரெக்டா. அதாவது அபவுட் செக்ஷன் முடிச்சிட்டோம், ஸ்கில்ஸ் முடிச்சிட்டோம், கான்டாக்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது ஃபூட்டர். ஸோ ஃபூட்டர் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா சேம் நம்ம அங்கே என்ன நேம் கொடுத்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோமோ அதை நம்ம இங்க கொடுத்துக்கிறோம் ஃபூட்டர் அப்படின்னு. ஸோ இதுக்கும் நான் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள நான் இப்போ என்ன பண்றேன்னா சேம் ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ அதோட கலர் எப்படி இருக்கலாம் அப்படின்னா பிளாக்கே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் இப்போ போய் பார்க்குறேன் கோட்ல. ஓகே, ஸோ என்னோட கீழே ஃபூட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து காப்பி ரைட் 2025 மை போர்ட்ஃபோலியோன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அது ஏன் இருக்குன்னா நான் ஆல்ரெடி இங்கே ஃபூட்டர் டேக்ல நான் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி
இந்த கண்டென்ட் நான் வந்து கொடுத்தனால எனக்கு அங்க வந்து ஷோ ஆகுது கரெக்டா. பட் வந்து எனக்கு ப்ராப்பரா ஷோ ஆகல. ஏன்னா என்னோட பேக்ரவுண்ட் கலர் வந்து அந்த ஃபாண்ட்டை மறைச்சிருச்சு. அதாவது அந்த கலரை வந்து மேல வந்து அந்த பேக்ரவுண்ட் கலர் மேல வந்ததுனால என்னோட அந்த வேர்டு வந்து ஃபுல்லா கீழே போயிடுச்சு. ஸோ எனக்கு ப்ராப்பரா தெரியல கரெக்டா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம், சேம் கலர் போய் சேஞ்ச் பண்ணலாம் கரெக்டா. இப்போ நான் என்ன பண்றேன், சேம் என்ன பண்றேன், அதோட கலர் நம்ம ஹெட்டருக்கு என்ன பண்ணோமோ சேம் அதே பண்ண போறோம். ஸோ கலர் யூஸ் பண்ணி ஒயிட் மாற்றணும். ஓகேவா. இப்போ நான் ஒயிட் மாற்றி நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ப்ராப்பரா தெரியல. இப்போ நான் ஒயிட்னு மாத்தினோடனே எனக்கு என்னோட ஃபூட்டர்ல ப்ராப்பரா தெரியுது. ஓகே. இப்போ என்னோட ஃபூட்டர் பாத்தீங்கன்னா லெஃப்ட் மோஸ்ட்ல இருக்கு. அதாவது லெஃப்ட் சைடு ஒட்டி இருக்கு. இப்படி ஃபூட்டர் இருந்தா நல்லா இருக்காது பார்க்க கரெக்டா. ஒரு சென்டர்ல தான் நல்லா இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் இங்க, எனி ஐடியா? எக்ஸலென்ட். ஓகே சூப்பர். சேம் டெக்ஸ்ட் அலைன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணி அதை நான் எங்க பேஸ்ட் பண்றேன்னா சென்டர்ல கொடுக்குறேன். இப்போ நான் போய் ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். என்னோட ஃபூட்டர் வந்து சென்டர்ல வந்து எனக்கு பிளேஸ் ஆயிடுச்சு கரெக்டா. ஓகே. ஸோ இப்பயுமே நான் பார்க்குறப்போ எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லா இல்லை. ஏன்னா அந்த பார்டர் அந்த பேக்ரவுண்டோட அந்த பார்டரும் என்னோட ஃபாண்ட்டும் வந்து ஒட்டி இருக்கு. ஸோ அப்படி ஒட்டி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? பேடிங் மார்ஜின். ஓகே சூப்பர். ஸோ பேடிங்கும் மார்ஜின் நம்ம வந்து ஆல்டர் பண்ற மூலியமா நம்மளால அந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா. நான் இப்போ என்ன பண்றேன்னா ஒரு 10 கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். என்னோட இது வந்து கொஞ்சம் ஒரு லுக்கா இருக்கு. ஓகேவா. நான் அகைன் இப்போ என்ன பண்றேன்னா மார்ஜின் டாப்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றேன். அதாவது 20 பிக்சல் அப்படின்ற சைஸ் ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு மேல இருக்க அந்த கேப்பும் கீழே இருக்க கேப்பும் வந்து ப்ராப்பரா வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு. ஓகேவா. அதாவது மார்ஜின் டாப் நான் எதை சொல்றேன் அப்படின்னா இந்த கீழே இருக்க அந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, அந்த பிளாக்கும் இந்த இதோட அதாவது பாடியோட பேக்ரவுண்ட் கலரும் எனக்கு வந்து ப்ராப்பரா மேட்ச் ஆகுற அதாவது ப்ராப்பரா செட் ஆகிறதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இந்த மார்ஜின் டாப் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பேடிங் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கேப்ஸை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அதாவது இங்க இருக்க அந்த ஃபாண்டோட ஃபேண்ட் பிளஸ் இந்த பார்டரோட கேப்பை நம்ம ஃபில் பண்றதுக்கு தான் நம்ம அந்த பேடிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்க்குறப்போ எனக்கு வந்து ப்ராப்பரா ஒரு ஃபூட்டர் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. ஸோ இப்போ வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோவா நம்ம ஒன்றும் ஆட் பண்ணல. ஓகேவா. ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் பிளாக் தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்படிதான் பண்ணணும் இல்லை, உங்களோட இஷ்டம் தான், உங்களோட கஸ்டமர் உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். நீங்க எந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் அலைன்மெண்ட்ங்கிறது இப்படிதான் நீ பண்ணி ஆகணும். ஓகேவா. அதாவது பேடிங்னா என்ன, மார்ஜின் என்னன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? நீ டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ பேசிக்கலி இன்னைக்கான கிளாஸ் வந்து கலர்ஸ் பத்தி அந்த கிரியேட்டிவிட்டி பத்தியானது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்ஜின் பேடிங் அலைன்மெண்ட் பத்தி தான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். அதாவது அந்த பேடிங்கையும் யூஸ் பண்றோம், மார்ஜினையும் யூஸ் பண்றோம் அப்படின்ற கான்செப்ட் வந்து எல்லாம் கிளியரா இருக்கா? ஸோ அதுதான் மெயின். எல்லாத்துக்கும் புரியுதா மார்ஜின் பேடிங்? ஓகே சூப்பர். ஸோ எதுவும் டவுட்ஸ்னா நீங்க தாராளமா கேட்கலாம். அண்ட் உங்களோட அட்டண்டன்ஸ் போர்ட்டல் ஐ திங்க் ஓப்பன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணி நீங்க அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிருங்க.